நம்பர் சிஸ்டமில் அடுத்த மாடல் பார்க்கலாம். இந்த மாடலில் ஒரு NTPC கொஷின்ஸ் என்னென்னா, if each packet contains the same number of pencil and there are 96 pencil in all in 12 packets, how many packet will one have to purchase if one require 304 pencils? என்ன சொல்கிறாங்க, ஒரு பேக்கெட் பென்சில் பேக்கெட்டில் மொத்தமாக 96 பென்சில்ஸ் இருக்குது. அதை 12 பேக்கெட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ 304 பென்சில் வேணும்னா எத்தனை பேக்கெட் கொடுக்கணும் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸியாக இந்த மெத்தட் ஈஸியாக தெரியும் எல்லாருக்குமே. 96 பென்சிலை 12 டிவைட் பண்ணால் எத்தனை பேக்கெட் தெரிஞ்சிடும். ஒரு பேக்கெட்டுக்கு 12 இல்லை, அதனால் பிரித்தோம்னா 12னா 8 வருமா? அப்போ 8 பென்சில்ஸ். ஒரு பேக்கெட்டுக்கு 8 பென்சில்ஸ். அப்போனா 304னா எத்தனை? இப்போ 304 பென்சிலை 8 பேக்கெட், அதாவது 8 பென்சில் பர் பேக்கெட் அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ வரும்? டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ டிவைட் பண்ணுங்கள், ஈஸியாக டிவைட் பண்ணலாம். 24 ப்ளஸ் மிச்சம் 64. 24 64னா 3 8, அதாவது 3 8 சார் 24, 8 8 64 அப்படின்னு போட்டேன். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் 3/4 ஆஃப் நம்பர் P, Krishna subtract 2/3 of another numbers Q and obtain 5/8 as a difference. What is the answer Ramakrishna should obtain if he subtract 8 times of Q from the 9 times of P? இது எப்படி போடலாம்? இந்த கொஷினை அப்படியே நீங்கள் ஃபார்மேட்டாக ஒரு ஃபார்முலா மாதிரியோ இல்லை ஈக்குவேஷனாக மாற்றணும்னா இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி சொல்லியிருக்காங்க? P 3/4 ஆஃப் 3/4 என்ன சொல்கிறாங்க? ராமகிருஷ்ணா சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அப்படி 6ன்னு வச்சு, அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார், நான் அவர் பேர் எடுத்துக்கோன்னா சப்ட்ராக்ட் 2/3 ஆஃப் Q. என்ன சொல்கிறாங்க? என்ன வருது? 5/8 அப்படின்னு சொல்கிறாங்களா? இதை சால்வ் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. 3P/4 மைனஸ் 2Q/3. இந்த மாதிரி மாடல் சம்மெல்லாம் இதை முழுசாக சால்வ் பண்ணவே தேவையில்லை, அப்படியே ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம். 9P 8Q equal to 5/8 to 12. இந்த 4 × 3 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 12 ஆயிரும். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா பாருங்கள், 9P minus 8Q equal to இங்கே 12. இதே எப்படி சால்வ் பண்ணுவோமா? 2 3 4 டேபிள் இங்கே 15/2 வந்துடுமா? அவ்வளோதான். ஆன்சர் பாருங்கள், 15/2 தான். ஏன் அப்படின்னு கேட்கணும். should obtain if she subtract 8 times of Q from 9 times of Pன்னு சொல்லிட்டான். பாருங்கள், 9P இருக்குது, 8 times of Q இருக்குது. நம்ம இதை முழுசாக P என்ன Q என்னன்னா கண்டுபிடிக்க தேவை, அப்படியே அவங்க சால்வ் பண்ணால் ஆன்சருக்கு வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 15/2. இந்த கொஸ்டின் அதே மாடல் தான். இன் a class of 80 students, 1/10 of class like chocolate D and 1/20 of class like chocolate E. What's the difference between the number of students who like chocolate D and the number of students who like chocolate E? அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? டிக்கும் ஈக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்னாலே மைனஸ் தானே கண்டுபிடிக்கணும். பிடிச்சது. இப்போ என்ன சொல்லிடுவாங்க, இது அதே மாதிரி ஈக்குவேஷனாக மாற்றலாம், ரொம்ப ஈஸி. இந்த சாக்லேட் 80 கிளாஸ் ஆஃப் 80 ஸ்டூடெண்ட்ஸ். 80 ஸ்டூடெண்ட்ஸில் 10 ஒருத்தருக்கு டி சாக்லேட் பிடிக்கும். 10 ஒருத்தர்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல? 8 பேருக்கு. மொத்தமாக இருக்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் 8 பேருக்கு எத்தனை பேரும் மொத்தம் எத்தனை பேரும் தெரியாது. அதில் 8 பேருக்கு 80 ஸ்டூடெண்ட்ஸில் 10 ஒருத்தருக்கு
இந்த டி சாக்லேட் பிடிக்கும். அப்புறம் இ சாக்லேட் எத்தனை பேர் பிடிக்கும் சொல்லிருக்காங்க. மிச்சம் இருக்க இவங்க இதில் சொல்கிறான் பாருங்கள். 1/20 ஆஃப் கிளாஸ் லைக் சாக்லேட் இ அப்படின்னாங்க. அதில் 180 அப்படியே சொல்லிட்டான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 80ல் 20 ஒருத்தருக்கு இ சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா 20 ஒருத்தருக்குன்னா 4 4 பேருக்கு இ சாக்லேட் பிடிக்கும். அப்படின்னா டி மைனஸ் சின்னு கேட்குறான். 8 - 4 = 4. 4 பேருக்கு தான் 4 பேர் தான் இந்த டிஃப்ரென்ஸு அப்படின்றாங்க. வேறு எதுவும் இல்லை. இது சிம்பிளாக இருக்குல்ல. இதுவும் ஒரு என்டிபிசி கொஷின் தான். சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதுவும் முன்னாடி பார்த்த கொஷின்ஸ் மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகம். சுனிதா ஓன் 3/5 ஆஃப் மார்பிள் தட் வேர் தேர் இன் த பிகினிங் ஆஃப் த கேம். ரவி ஓன் 2/3 ஆஃப் ரிமைனிங் மார்பிள் வைல் சன்னி ஓன் த ரிமைனிங் 60 மார்பிள்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா இதை எப்படி கொஷின்ஸ் எடுத்து எழுதிக்கோமா. சுனிதா வந்து சன்னு வச்சுக்கணும். சாரி சுனிதா வந்து 3/5. ஏன்னா டோட்டல் மார்பிள் தெரியாது. இங்கே 16 கொடுத்துருக்கிறது வந்து சன்னி ஒரு ஜெயிச்சது. 3/5 ஆஃப் எக்ஸ். ஏன்னா எக்ஸ் ஓவராலாக எதுவும் தெரியாது. அதனால் 3/5 3 வந்து பங்கு ஆஃப் மார்பிள் வந்து சுனிதா ஜெயிச்சிருக்காங்க. ரவி எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க. ரவி அங்கே 2/3 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா 2x/3ன்னு போட்டுக்கலாமா. அப்படி போடக்கூடாது. ஏன்னா இங்கே ரிமைனிங் மார்பிள்ஸ்னு கொடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க மார்பிள்ஸ். ரிமைனிங் மார்பிள் எப்படி கண்டுபிடிக்கலாம். நம்ம இங்கே எக்ஸ்ன்னு எதை எடுத்துக்கிட்டோம். ஓவரால் மார்பிள்ஸை. அப்படின்னா எக்ஸில் இந்த 3x/5 போச்சுன்னா எவ்வளோ ஃபஸ்ட் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 5x - 3x 5ல் 3 போச்சுன்னா 2x/5. இப்போ 2x/5ல் ரிமைனிங் மார்பிள்ஸ் வந்து எவ்வளோனா 2x/5. அதில் 2ல் 3 2 பங்கு. 3ல் 2 பங்கு எவ்வளோ. 3ல் 2 பங்குன்றது வந்து கண்டுபிடிக்கலாம். பெருக்கலாம். அப்படியே பெருக்கலாம். 15 மேலே 4xன்றது. இப்போ ரிமைனிங் சன்னி எவ்வளோ ஜெயிச்சிருக்காரு. 60. இப்போ ஓவரால் எத்தனை மார்பிள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஹவு many மார்பிள்ஸ் சுனிதா வின். இப்போ சுனிதா எவ்வளோ கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த எக்ஸில் இந்த ஓவரால் மார்பிளில் போட்டோம்னா கிடச்சிடும்ல ஆன்சர். அதுதான் பண்ண போகிறோம். இப்போ அப்படி ஓரம் என்ன பண்ணணும். எல்லாத்தையும் கூட்டணுமா ஆட் பண்ணணும். இப்போ வந்து என்ன 3x / 5 ப்ளஸ் எவ்வளோ இங்கே இருக்குது பாருங்கள். அந்த 2xன்னு அப்படியே எடுத்து போட்டக்கூடாது. 2x/3லாம் போட்டக்கூடாது. கண்டுபிடிக்கணும். 4x / 15 ப்ளஸ் 60. இது என்னது. எதுக்கு சமம். ஓவரால். நம்ம ஓவரால் மார்பிள்ஸுக்கு சமம். அந்த ஓவரால் மார்பிள் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இருக்கு ஃபஸ்ட்டே. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுவோமா. இதை அப்படியே சால்வ் பண்ணி பார்ப்போமா. இதுக்கு எல்சியம் எடுங்க. எடுத்தால் 15. இங்கே 3னா இங்கே மல்டிபிள் 3 9x ப்ளஸ் 4x ப்ளஸ் 60 = எக்ஸா. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோமா. அந்த 9xம் 4xம் 13x / 15 இருக்குமா. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடும். 60 = எக்ஸ். இந்த பக்கம் போச்சுன்னா -13x / 15 இருக்குமா. இதை சால்வ் பண்ணால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 15xல் 13x போச்சுன்னா 2x/15 = 60 அப்படின்றாங்க. இப்போ இந்த இதெல்லாம் எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் கண்டுபிடிச்சா என்ன வரும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு கண்டுபிடிப்போமா. எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் இந்த பக்கம் போனால் 60 × 15 / 2ன்னு வருமா. இங்கே 13 மாறிடும். 30 × 15 315னா 45. 45னா 450. அப்போ மொத்த ஓவரால் மார்பிள் வந்து 450. இப்போ 450 நமக்கு அதுவாக கேட்குறான்.
அது கேட்கல. சுனிதா எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க. இப்போ சுனிதாவோட இது என்ன 3xன்றது தான் 415 கண்டுபிடிச்சிட்டோமா, அதை அப்படியே சால்வ் பண்ணுவோம். 450 3x 4/5 அப்படின்னா 5னா இங்கே 9 45ல் 90 வந்துடும். 9 3s are 27 27 270. ஆன்சர் வந்து 270. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 270 ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோன்னே ஸ்பீடாக வந்துடும். பார்த்தோன்னே ஓகே, இது வந்து நம்மளுக்கு இதில் முக்கியமாக தெரிய வேண்டியது ரிமைனிங் மார்பிள்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ரிமைனிங்னால் எடுத்து அப்படியே போட்டக்கூடாது. 2x அதை வந்து ரிமைனிங் எவ்வளோ மிச்சம் இருக்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதில் 2/3 அப்படின்றது போடணும். இதை தான் சிம்பிளாக மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, அங்கே ஆன்சர் டக்குன்னு வராது. தேங்க்யூ. அடுத்த டைப்பில் திருப்பி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.